Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி பருப்பு போலி. போலினாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு ட்ரெடிஷனலான ஸ்வீட் இது. உள்ள போறணும், மேல மாவு, அதோட நெய் செமையா இருக்குங்க. சாப்பிடவே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸில் பெருசா சின்னதாக நம்ம எப்படி வேணால் போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் ஈக்குவலாக நம்ம பூர்ணத்தை ஸ்ப்ரெட் பண்ணி ஓப்பன் ஆகாமல் ஈஸியாக டக்குன்னு செய்யணும். நிறைய புளிஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். கொஞ்சமாக பண்ணணும், சீக்கிரமாக செஞ்சிடணும். அதையும் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போலாம் நிறைய இருக்குங்க. இதெல்லாம் இல்லாமல் எப்படி சிம்பிளாக பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பை நல்லா அலம்பிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடலாம். இங்கே பாருங்கள், அலம்பியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருவோம். அதுக்குள்ளே இதுக்கான மாவு மேல் மாவு பசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் மைதா மாவு 1.5 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூனோட கம்மியாகவே சிட்டிக்கு மஞ்சத்தூள் கலருக்காக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு ஒரு சேர கலந்துக்கலாம். மைதா, உப்பு, மஞ்சள், எண்ணெய் எல்லாம் சேர்ந்து ஒரு சேர கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாமா இருக்கக்கூடாது, அதோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். மேலே இங்கே பாருங்கள், கொஞ்சம் லூஸாக, ரொம்ப சப்பாத்தி மாதிரி டைட்டாக பிசையாமல் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நல்லா கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இன்னும் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக தேய்ச்சி பிசைஞ்சிக்கலாம். நான் கொஞ்சமாக மாவுன்றனால இப்படி இருக்கேன். நம்ம கொஞ்சம் நிறைய மாவு எடுத்துருக்கோன்னா நல்லா சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நல்லா அமுக்கி பிசைஞ்சிக்கலாம். சாஃப்டாகிடும் மைதா மாவு. இங்கே பாருங்கள், நல்லா ஷைன் ஆகிடுச்சு. இதை எடுத்து ஊற வச்சல ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இங்கே பாருங்கள், 1 ஹவர் ஆகிடுச்சு. இது நல்லா ஊறிடுச்சு கடலைப்பருப்பு. இப்போ இதான் தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆவியில் வேக வச்சுக்கலாம். இது சீக்கிரமாக வேலையாயிரும். நம்ம அப்படியே குக்கரில் 5-6 விசில்ன்ற குக்கர் உடம்புக்கு ஆகாது, அந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேக வைக்கிறப்ப நமக்கு தேவையான பதத்தில் கரெக்டாக எடுத்துக்கலாம். ஊர்ன கடலைப்பருப்புன்றதுனால சீக்கிரமே வெந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸில் வெந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அமுக்கிற ஸ்டேஜ் இருந்தால் போதும். இந்த பதத்தில் எடுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பருப்பை எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சு மிக்சியில் 2 பல்ஸ் கொடுத்துக்கலாம். இதை 1 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இதில் 3 ஏலக்காய் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையில மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம இல்லை வெல்லம் எனக்கு கூட வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் இது கரெக்டாக இருக்கும் 1 கப்புக்கு. சும்மா இதை போட்டு ஒரு 2 பிளெண்ட் பண்ணால் போதும். ரொம்ப பேஸ்ட்டில் 2 பண்ணாவே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இங்கே வாங்கி இந்த மாதிரி ஆயிரும். சில சமயம் பருப்பு அரைவேக்கால் இருந்துச்சுன்னா பொலன்னு இருக்கும், அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெய் பேனை ஹீட் பண்ணி நெய் 2-3 ஸ்பூன் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெல்லம் கடலைப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா புரண்டிட்டு நம்ம செய்கிறப்ப 2-3 டேஸ் வரைக்கும் இது கெட்டு போகாது. நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சு இந்த போலியை சாப்பிடலாம். இங்கே பாருங்க, நல்லா புரண்டிடணும். இங்கே பாருங்க, இது நல்லா கலந்து விட்டு கிளறி விட்டுட்டு பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துடும். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்து வச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாகவும் ஆகிட்டோம். நம்ம பூர்ணம் உள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக நெய் எடுத்துகிட்டு இதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு பூர்ணம் உள்ளே வைப்போமோ அந்தளவுக்கு உருண்டையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம். ஏன்னா செஞ்சுட்டே இருக்கும்போது செஞ்சால் மாவெல்லாம் கலர் மாறிட்டுருக்கும். ஒட்டுக்காக செஞ்சு வச்சுட்டா ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த 1 கப்புக்கு ஒரு 10 உருண்டை வரும். இந்த சைஸில் நான் உருண்டை எடுத்துகிட்ருக்கேன். மாவு பாருங்கள், ஒரு 1 ஹவர் கிட்ட 1/2 ஹவருக்கு மேலே அடித்து பருப்பு வேக வைக்கிற டைம் இது எல்லாமே செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஊறினாலும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ நல்லா சாஃப்டாக அடிச்சு இது சப்பாத்தி மாவு உருட்டுற அளவுக்கு அவங்க தேவையான அளவு எடுத்து உருட்டிக்கலாம். சப்பாத்தி கல்லை வச்சு லைட்டாக அமுக்கிக்கலாம். லைட்டாக ஆயில் வேணால் வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம மைதா மாவே வச்சு செஞ்சுக்கலாம். லைட்டாக இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாகவே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணியிருக்க பூர்ணத்தை உள்ளே வச்சு ஃபுல்லாக ரோல் பண்ணி மாவை டைட்டாக எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க மாவை எடுத்துருவோம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு மிச்சம் இருக்கிற மாவை எடுத்துடலாம். இல்லைனாலும் அதை அப்படியே ஃபிட் பண்ணிடலாம். அதை ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அமைக்கி மைதா மாவு லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சன்னமாக வேணும்னு தேய்ச்சிக்கலாம். இல்லை மொத்தமாக சாப்பிட்டா தான் எனக்கு போலி பிடிக்கும் அப்படின்னாலும் மொத்தமாகவும் தேய்ச்சிக்கலாம். நம்ம இது நல்லா சன்னமாக தான் செய்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த திக்னஸ் இருக்க அளவுக்கு போதுமானது.
எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் பூரணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். தோசைக்கல்லை போட்டு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி போலி செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட். நெய் இல்லை எனக்கு வேண்டாம் நான் திங்க் பண்ணுறவங்க எண்ணெய் போட்டும் போலி எடுத்துக்கலாம், போலி சுட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எல்லா பக்கமும் ஃபுல்லாக பூர்ணம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் திப்பு வரைக்குமே. எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் திக்காக இருந்திருக்கும். நம்ம மாவை கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறப்ப அந்த இடமும் ஈக்குவல் ஆயிரும். மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு எடுத்துக்கலாம். நெய்யை மேலே லைட்டாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருந்தோம்னா ஈக்குவலாக எல்லா பக்கமும் வெந்துடும். இல்லை ஒரே பக்கம் இருந்துச்சுன்னா உள்ள கடலைப்பருப்பு வெள்ளை இருக்கிறனால சீக்கிரமாக தீய ஆரம்பிச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் வச்சு தடவி செய்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். இந்த மாதிரி பண்ணுறப்ப ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக உள்ளே வச்சு ரோல் பண்ணிடலாம். இதை சிரமம் இந்த மாதிரி செய்கிறப்ப சிரமமே தெரியாது. போலி செய்கிற சிரமமே தெரியாது. ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு, எடுத்துடலாம். நம்மளோட போலி சுட சுட ரெடி ஆகிடுச்சு. நெய்யை வச்சு சாப்பிட்றப்ப அப்படி இருக்குங்க, வாசனையாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் லாங் ப்ரொசீஜர். பருப்பு ஊற வச்சு எல்லாம் செய்கிறதுனால கொஞ்சம் லாங் ப்ரொசீஜர் தான். ஆனால் செஞ்சு வச்சுட்டா 2-3 days வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சிரமம் இல்லாமலும் செஞ்சுக்கலாம், ஈஸியாக செய்யலாம். மாவு தண்ணி ஆகிடுச்சு இது இப்படி எதுவுமே ஃபீல் பண்ண வேணாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.